கேரளா லாட்டரியில் இன்றைக்கி 26ஆம் தேதி என்ன ரிசல்ட் வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து குலுக்கல் சீரீஸ் நம்ம வந்து 482 சரிங்களா. 482 இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 2 நம்பர் நம்ம வந்து ரிவர்ஸில் எடுத்திருந்தோம் கால்குலேஷனை. இவங்க வந்து அதை ரைட் டைரக்ஷன் வச்சுட்டாங்க. 482 முதல் 2 நம்பருக்கு 2 + 1 இந்த ஃபார்முலா நம்ம கடைசியில் வச்சுருந்தோம். ஆனால் இவங்க வந்து முதல்ல வச்சுட்டாங்க 59. அதாவது 4க்கு +1 5, 8க்கு +1 வந்து 9, 59. அடுத்து இந்த சைடு 28, 28க்கு +1 வந்து 2லேயும் +1, 2க்கு +1 3, 8க்கு +1 9. இதுதான் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டோட ஃபார்முலா கணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது. அந்த ஃபார்முலா இப்படி தான் வச்சுருக்காங்க. நாளைக்கு அதை மாதிரி என்ன நம்பர் வரும். இவங்க 82-16 கொடுத்துருக்காங்க. 27ஆம் தேதிக்கு 82-16 கொடுத்துருக்காங்க. நாளைக்கு கீவேர்டு வந்து 27. அதாவது தேதி தான் கீவேர்டு. அந்த 27ங்கிற நம்பரை வச்சு தான் அவங்க வந்து ரிசல்ட்டு கொண்டு வரணும். எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி கால்குலேஷன் எடுக்கிறது அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போது வந்து இங்கே -1 இங்கே -1 அப்போ 16. இந்த 16ங்கிற நம்பர் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எந்த இடத்துல வரும்னு தான் தெரியல. ஃபஸ்ட்டில் வருமா, கடைசியில் வருமா, சென்ட்ரல் வருமா அப்படின்னு தெரியல. ஆனால் 1 6 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க அதாவது ஏதாவது ஒரு போர்டு வந்து டைரெக்டாக பாஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து சி போர்டு பாஸ் பண்ணாங்க. நாளைக்கு வந்து ஏ போர்டு பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கும், இன்னொரு போர்டு வந்து ரிவர்ஸில் இருக்கும், சைடில் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு இந்த ஏ வந்து 6 4 1 இதுலையாவது ஒன்றில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6 4 1 இந்த 3 போர்டில் ஒரு போர்டு ஏவாக இருந்தால் மீதி 2 போர்டு ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இது சியில் இருக்குது, இதை வந்து பியில் எடுக்கலாம். இது வந்து சியில் இருக்குது, பியில் எடுக்கலாம். இது வந்து சியில் இருக்குது, பியில் எடுக்கலாம். சரிங்களா. அப்படி கால்குலேஷன் எடுக்கணும். அப்படி உங்கள் பார்வைக்கு இந்த 3 போர்டில் ஏபிசி என்ன வருது கணிச்சு வைங்க. அடுத்து இவங்க ஒரு சின்ன ஃபார்முலாவில் தான் நம்ம இன்றைக்கி கால்குலேஷன் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதாவது ஒரு போர்டு டைரெக்டு சி 9ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து +1 இங்கே வந்து -1 93 அப்படி வச்சுட்டாங்க. அந்த ஆங்கிளில் நம்ம கால்குலேஷன் எடுக்கணும். அடுத்து இன்றைக்கி இவங்க கொடுத்துருக்கிறது 4 6 8 9 ஏ போர்டு வந்து 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அங்கே பார்த்த ஸ்க்ரீன் படி இங்கே வந்து ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கும் அப்படின்னா அது ஏயில் வந்து 6 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பிசி என்ன, பி போர்டு சி போர்டு என்ன. நம்ம முதலே பார்த்த மாதிரி 27ங்கிறது தான் கீவேர்டு. அந்த 27 கீவேர்டில் வந்து எப்படி வந்து உட்காரப்போகுது பார்க்கலாம். சிலர் இன்னும் இது வரைக்கும் சரியாக தகவல் கொடுக்கல. அந்த ஸ்க்ரீனை வச்சு நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் எனது கணிப்புங்கிற வீடியோவில் வந்து ஏபிசி நம்பர் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து இணைந்தீர்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.